சென்னையில் ஓடும் மின்சார ரயிலில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் கால்களை தரையில் தேய்த்துக் கொண்டே பயணிக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரிலிருந்து புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையம் நோக்கி செல்லும் மின்சார ரயில் அண்ணனூர் ரயில் நிலையத்தில் வந்து கொண்டிருந்தது. அப்போது பள்ளி மாணவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் ஓடும் ரயிலில் படியில் தொங்கியவாறும் ரயில் நிலைய நடைமேடையில் கால்களை வைத்து தேய்த்துக் கொண்டே பயணம் செய்துள்ளனர். இது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக அரசு பள்ளி மாணவர்களிடம் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாததே மாணவர்கள் குற்ற சம்பவங்களிலும் இதுபோன்ற ஆபத்தான செயல்களிலும் ஈடுபடுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 2 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என பேராசிரியர்கள், பல்கலைக்கழக ஊழியர்கள் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அகிம்சை வழியில் அமைதியான முறையில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சம்பள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரையிலும் போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். மேலும் முடிவுகள் எட்டப்படாத நிலையில் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். விடியா அரசு ஆசிரியர்களை தங்கள் அடிப்படை தேவைகளுக்கு கூட போராட வேண்டிய நிலையில் வைத்துவிட்டு ஆசிரியர் தினம் கொண்டாடுவது வேடிக்கையாக உள்ளது என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா அரசின் திறனற்ற உயர்கல்வித்துறையால் பல்கலைக்கழகங்கள் நிதி நெருக்கடியால் திணறி வருவது கல்வியாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரியர் தினம் ஆக்சுவலாக கொண்டாட வேண்டிய தினம். ஆசிரியர்களை இப்போ அவார்ட்ஸு, ரிவார்ட்ஸு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஜஸ்ட் பேசிக்காக சேலரியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கக்கூடிய இதில் இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் கருத்து நாங்கள் ரிவார்ட்ஸு, அவார்ட்ஸு கூட இதெல்லாம் கேட்கல. இன்னைக்கு கொடுக்கணும். ஆக்சுவலாக அதெல்லாம் பணியை பாராட்டி இப்போ செஞ்சதுக்கான ஊதியத்தையே கேட்டு வராமல் கேட்டு போராட வேண்டிய நிலைமையில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஆசிரியர் தினம் கொண்டாட்டம் அப்படிங்கிறது இல்லை. மதுரை மாவட்டம் கல்லந்திரியில் இருந்து ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தண்ணீர் திறந்து விடுவதால் ஒருபோக சாகுபடிதான் நடைபெற வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒத்தக்கடை, ராஜாக்கூர், கடச்சனீந்தல், கொடிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இருபோக சாகுபடிக்காக கடந்த சில நாட்களுக்கு முன் வைகை அணையில் இருந்து திறக்கப்பட்ட நீர் கல்லந்திரி மதகை வந்தடைந்தது. கால்வாயை செப்பனிடும் பணி நடைபெற்றதால் விவசாய நிலங்களுக்கு செல்லும் பாசன நீர் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது செப்பனிடும் பணி நிறைவு பெற்றதால் உரிய நேரத்தில் தண்ணீர் வராததால் காலதாமதமாக கொடிக்குளம் பகுதியில் விவசாய பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. முறை வைத்து வாரம் ஒரு முறை நீர் திறக்கப்படுவதால் தற்போது ஒருபோகம்தான் விவசாயம் செய்ய முடியும் சூழல் உருவாகி உள்ளது என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். விடிய ஆட்சியில் தூர்வாரும் பணிகள் முறையாக நடைபெறாததால் விவசாய பணி பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். குரூப் 1 பணியிடங்களில் செய்த இடஒதுக்கீட்டை செல்லாது என அறிவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் பதிலளிக்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி 90 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 1 தேர்வுக்கான அறிவிப்பாணையில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாக கூறி புதுக்கோட்டையைச் சேர்ந்த சுபிட்ச துர்கா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சில பணியிடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்ததாகவும் குரூப் 1 தகுதி பட்டியலிலும் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டி குரூப் 1 அறிவிப்பில் பணியிடங்களில் செய்த இடஒதுக்கீட்டை செல்லாது என அறிவிக்குமாறு கோரியிருந்தார். இந்நிலையில் இவ்வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிஷா கடற்கரை பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது எனவும் இது அடுத்த 2 தினங்களில் வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.